தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட அரசு அப்படின்னா என்னங்க? நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதுபான கடைகளுக்கும் போவீங்க. அங்க எம்ஆர்பிக்கு மேல 10 ரூபாய் 20 ரூபான்னு வாங்குவாங்க. அதை யாராலையும் தட்டி கேட்க முடியாது. இது ஒரு வெளிப்படையான அநீதி. எல்லா பொறியாளர், வக்கீல், டாக்டர் எல்லாருமே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய நெல் அப்படி குமிச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு டார்பால் போட்டிருப்பாங்க. அதுல நெல் நிறைய முளைச்சிருக்கும். இதை ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு விளைய வச்சிருப்பாரு. இதுக்கு ஒழுங்கான ஒரு சேமிப்பு கிடங்கு இல்லையேன்னு இந்த வக்கீலோ டாக்டரோ என்ஜினியரோ அதை கடந்து போகும்போது நினைக்கிறது இல்லை. இது ஒரு வெளிப்படையான அநீதி. நெல்லை விளைய வச்ச விவசாயி அரசாங்கத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது நெல் ரொம்ப தரமா இருக்கு. அதே நெல்லை அவங்க அந்த உமியை விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தீட்டி ரேஷன் கடைகளுக்கு வரும்போது மக்களுக்கு விநியோகிக்கும் போது மூக்கு கிட்ட கொண்டு போக முடியல. அவ்வளோ நாறுது, அவ்வளோ நாத்து எடுக்குது, அவ்வளோ மஞ்சளா இருக்குது. இது இன்னொரு வெளிப்படையான அநீதி. இதே மாதிரி நீங்க எந்த ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் போனாலோ இல்ல சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனாலோ நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் கையூட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஆனா இதை பத்தி இப்போ எப்படி மக்கள் என்ன நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னா, காசு கொடுத்தா வேலை நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, காசு கொடுத்து வேலை நடக்காம இருந்தாதான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் மாறுறாங்க இல்லையா? இது இன்னொரு வெளிப்படையான அநீதி. அதே மாதிரி நீங்க ஒரு பணியிடை மாற்றம், அதாவது ஒரு அரசாங்க ஊழியர்கள், டீச்சர்ஸோ இல்ல செவிலியர்களோ இல்ல டாக்டர்களோ இல்ல போலீஸ் அதிகாரியோ இல்ல எந்த ஒரு அரசு அதிகாரிகள், போக்குவரத்தோ இல்ல எந்த ஒரு அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளின் பணியிடை மாற்றத்துக்கு இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போகணும் அப்படின்னா அதுக்கு பெரிய அளவுல கையூட்டும் லஞ்சமும் கொடுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு வெளிப்படையான அநீதி. அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, இடஒதுக்கீட்டில் படிச்சு போகக்கூடிய பிள்ளைங்க, அவங்க கவுன்சிலிங்னு சொல்லி சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லி உள்ள போறாங்க. அதே மாதிரி அங்க போனா நிறைய இடங்கள் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அந்த பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனும் உங்களுக்கு கொடுக்கப்படாது. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் சில முக்கியமான அரசியல் புள்ளிகளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக டீல் பண்ணி அவங்கள்ட்ட காசை கொடுத்து அந்த இடங்களை பிளாக் பண்ணி வச்சு இந்த மெரிட்ல உள்ள போறாங்கல்ல அவங்களுக்கு தகுதியான இடத்த எடுக்க முடியாம முடக்கிறது. அதாவது நீங்க நம்பிக்கையை கொடுத்து ஒரு சிஸ்டத்தை கட்டி அமைச்சு இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க கரெக்டா படிச்சுட்டு அது மெரிட்டோட நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு தகுதியான இடத்த அந்த சிஸ்டமே உங்களுக்கு வகுத்து கொடுக்கும்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஊழல் பண்றது இன்னொரு வெளிப்படையான அநீதி. இந்த மாதிரி பல வெளிப்படையான அநீதிகள் நடந்துகிட்டே இருக்கும். 100 லாரி மண்ணடிக்கலான்னு உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு 1000 லாரி மண்ணடிப்பாங்க. இது ஒரு வெளிப்படையான அநீதி. மலையை இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் மலையை தான் வெட்டி எடுக்கலாம், இல்லை இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கல்லை தான் வெட்டி எடுக்கலான்னு பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு 100 மடங்கு அதிகமா கல்லையும் மணலையும் வெட்டி எடுப்பாங்க. இது வெளிப்படையான அநீதி. இதே மாதிரி எல்லா ஊருக்கும் தெருவில் ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பாலத்துக்கு ஜாதி பேர் வைப்பாங்க. இது வெளிப்படையான அநீதி. ஒரு மக்களாட்சி இருக்கக்கூடிய ஊர்ல எல்லா பொது இடங்களுக்கும் ஒரு குடும்பம் இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவரின் பேரை எல்லா இடத்துக்கும் சூட்டுவாங்க. அப்படின்னா இதெல்லாம் மக்கள் வரி பணத்துல கட்டினது இல்லையா, உங்க குடும்ப பணத்துல கட்டினதா அப்படிங்கிற கேள்வி எங்கேயுமே எழாது. இது ஒரு வெளிப்படையான அநீதி. இந்த மாதிரி பல வெளிப்படையான அநீதிகள் நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி நேர்மையான ஒரு அதிகாரி, சகாயம் போன்றவர்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியோ இருந்தா அந்த இடத்துல அவரால் ஒரே இடத்துல பணி ரொம்ப நாள் செய்ய முடியாது. அவரை தூக்கி அடிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதி தவறு செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த நல்ல அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னைய வச்சு என்னால இந்த வேலையை செய்ய முடியாது, வேற யாரையா வச்சு செஞ்சுக்கங்கன்னு அந்த இடத்துல இருந்து மாறி போவாங்க. இது ஒரு வெளிப்படையான அநீதி. இந்த சமூகத்துல நேர்மையான அதிகாரியின் கொண்டாட வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறதே வெளிப்படையான ஒரு அநீதி. ஏனென்றால் அதிகாரி என்றாலே சட்டப்படி நீங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும். அந்த அதிகாரி உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுல இருந்தும் போனவன் தான். இந்த அரசியல்வாதியும் இந்த அதிகாரிகளும் இந்த இந்த தப்பு செய்யக்கூடிய எல்லாருமே மக்களுக்குள்ள இருந்து ஒரு வீட்டுல தாயும் தகப்பனும் வளர்த்து அனுப்பக்கூடிய பிள்ளைகள். அப்போ வளர்ப்பு சரியில்லை, மக்களோட மனநிலை சரியில்லை, பேராசை அதிகமாயிடுச்சு. பேராசை அதிகமாக தப்பு செய்யக்கூடிய எண்ணமும் அதிகமாகும். அந்த பேராசையோட சேர்ந்து அடிப்படை வசதிகள், அதாவது உணவு, உடுத்த உடை, வாழ்வை இடம்,
இந்த மூணுமே சரியாக ஒரு அரசாங்கம் கொடுக்க முடியல அப்படின்னா, அதுக்கு மேல பேராசையும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த சமூகம் வந்து ஒரு தவறான பாதையில செல்றதுக்கு வேற எந்த காரணமும் தேவை கிடையாது. இது ஒரு வெளிப்படையான அநீதி. இந்த மாதிரி பல்வேறு வெளிப்படையான அநீதிகள் உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு நேரா நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க எதையுமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா உங்களுக்கு பிரச்சனை வரும். வெளிப்படையா ஒரு தேர்தல்ல வந்து காசு வெளியே கொடுக்கப்படும். ஆனா உங்களால கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா உங்க வீட்டுல நாளை பின்ன நீங்க வெளியே போகணும். லோக்கல்ல அந்த கட்சிக்காரர் இருப்பான். உங்க வண்டிகளை வெளியே விட்டுட்டு போகணும். உங்க வண்டிகளை வெளியே வைக்கும்போது கோடு போடுவான். அந்த அந்த உங்க வீட்டு பிள்ளைகளை ஹராஸ் பண்ணுவாங்க. இல்ல நீங்க நாளை பின்ன வெளியே போகும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி உங்களை ஒரு அச்சத்துக்குள்ள ஆழ்த்தி ஒரு அந்த பணத்தை வாங்கலைன்னா கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்ம வேற யாராவது ஓட்டு போடுவோமோ நினைச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லோக்கல் ரவுடி கும்பலை உருவாக்கி வச்சிருக்கிறது வெளிப்படையான அநீதி. இந்த மாதிரி பல்வேறு வெளிப்படையான அநீதிகள் இருந்தும் ஊடகங்கள் வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சியின் அழுக்கு வேட்டியை துவைக்கிறது தான் ஒரு 3 வருஷ காலமாக தொடர்ச்சியா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசவே மாட்டாங்க. இதை பேசினா இந்த மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசினா உங்களுக்கு அரசு கேபிள்ல இருந்து சேனல் விலக்கப்படும் அப்படிங்கறத நீங்க உள்ளங்கை நெல்லிக்கனியா இப்பதான் புதிய தலைமுறையில பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி வெளிப்படையான அநீதிகள் பல நடக்கும். ஆனா இதை யாருமே பொதுமக்கள் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா பிரச்சனை வரும். அநீதியை நோக்கி கேள்வி எழுப்பினால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலத்தில் இருந்தால் அந்த ஆட்சியாளன் யார்? அந்த ஆட்சியாளன் அநீதியான ஆட்சியாளன். அந்த ஆட்சி அநீதியான ஆட்சிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்வது யார்? சிந்தித்து பாருங்க. வாழ்க வளம்.